நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. தான தர்மமே செஞ்சாலும் அதுலேயும் ஒரு கணக்கு வழக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய உண்மை. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல, தான தர்மங்கள்ல, முதலீடுல, தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட முதலீடுல சில மாற்றங்களை செய்ய போகும் 2 கிரகங்கள், அதிலும் குறிப்பா அரசாங்கத்தாலும் உங்களுடைய ஆஸ்தி சொத்து விஷயத்திலும் 2 விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அது என்னன்றதை இன்றைய பதில் பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலாவே பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கிற பெல்லை கான்ஃபரன்ஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ரவுண்டர் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி, இந்த துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்ல விஷயம் அப்படின்றது 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி அல்லது சனி பார்வை, இது எதுவுமே உங்களுக்கு இல்லைங்க. ஸோ 2026 நிம்மதியான முறையில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய துலாமிற்கு 10ஆம் வீடான கடகத்தில் குரு உச்சம் அடைந்திருக்கிறார். ஆனா 10ல் குரு உச்சம் அடைஞ்சு கூட தொழில் வேலையில ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் இல்லைங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் 11 சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது. கண்ணு கெட்டினது கை கெட்டாது, கை கெட்டினது வாய் கெட்டாது அப்படின்ற மாதிரி தான் வருமானம், பணம், லாபம். ஸோ கண்ணால பார்த்துருப்பீங்க, ஆனா அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய அளவு கஷ்டம் இருக்கும், தடை இருக்கும். காரணம் 11ல் லாபஸ்தானத்தில் அமைக்கக்கூடிய கேது பண லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்காது. அந்த கேதுவோடு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பயிற்சி அடைஞ்சு அமர்வார். சூரியனுக்கு சிம்மம் என்பது சொந்த வீடு. அங்க சூரியன் வந்து ஆட்சி விட்டு அமர்வார், கூட கேது இருப்பார். ஓகேங்களா? அப்போ கேதுவால் செய்யப்பட்ட தடை விலகுது. ஆட்டம் போட்ட கேது கொஞ்சம் அடங்கும், அடக்கி வைக்கும் சூரிய பகவான். ஓகேங்களா? ஸோ சூரியன் கேதுனுடைய சேர்க்கை 11ஆம் லாபஸ்தானத்துல. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு 2 விஷயத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஒண்ணு, இந்த பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போய் நிறைய செலவழிச்சிருப்பீங்க. அல்லது பரம்பரை சொத்தா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சுய சம்பாத்தி சொத்தா இருக்கலாம். சொத்து, சொந்த வீடு, நிலம், இதுக்காக தேவையில்லாத செலவு, தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்திருக்கும். சில பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே நின்றுருக்கும் இல்லையா? இப்படிப்பட்ட பிரச்சனை, பணம் இல்லை, சரியா சால்வ் ஆகலை அப்படின்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இப்போ அது சால்வ் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை முடியும், சொத்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடியும், பாதியில் நின்ற வீட்டை கட்டி முடிப்பீங்க. இதுக்கு யோகம் உண்டு. அதுக்குண்டான பண வரவ லாபத்தை கண்டிப்பா சூரியன் கொடுப்பாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு இது நடக்க ஆரம்பிக்க ரெடியா இருங்க. அதே போல இந்த ஆஸ்தியில் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது பூர்வீக சொத்து அல்லது இன்னொருத்தவங்க பேர்ல ஒரு லிங்க் இருக்கும், அதனால ஒரு பிரச்சனை இருக்கும். இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆகும். இது முதல் விஷயம். அது சொத்தே எனக்கு இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு சொத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அது எப்படி? நீங்க இப்ப சுய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சொத்து, சுயமா வாங்கக்கூடிய சொத்து உங்க தலைமுறை அனுபவிக்கும். ஸோ அது பூர்வீகம் மாறும் உங்க பிள்ளைகளுக்கு. அப்போ சொந்தமா வீடு கட்டுறதுக்கோ அல்லது இதுக்காகவோ நிலம் வாங்குவீர்கள், அதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல சொந்த தொழில் தொடங்குறதுக்காக கடை எடுப்பீங்க, கடையை வாடகைக்கு வாங்குவீங்க, அல்லது கடையை லீஸ்க்கு எடுப்பீங்க, அல்லது சொந்தமா ஒரு தொழிலை ஆரம்பிக்கும்னால வேகத்துல இறங்குவீங்க. அதுக்குண்டான பணமானது கிடைக்கும். இது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, பண உதவி கிடைக்கும். பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அரசாங்கத்தின் மூலமாக பண உதவி தொழிலுக்கோ படிப்புக்கோ அல்லது உங்களுடைய வீடு மனை கட்டுவதற்கோ உதவியாக கிடைக்கும். ஸோ அரசாங்கத்தின் மூலமா இந்த நன்மை கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையில தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அப்போ இந்த ஆவணி மாசத்துல அரசாங்க வழிகளிலும் சொத்து வழியிலும் இந்த 2 விஷயத்திலுமே நன்மை நடைபெறப் போகுது. 2 விஷயத்திலுமே நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். 2 விஷயத்திலும் லாபங்கள் கிடைக்கும். சில பேர் வீட்டை விற்க முடியல, இந்த நிலத்தை விற்க முடியல, சொத்தை விற்க முடியலன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க.
வித்துட்டா நான் வேற ஒரு இடத்துல நான் சொத்து வாங்கி நல்லா செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் நல்லபடியாக லாபத்தில் அந்த சொத்து விற்கும். அதுக்கும் வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நன்மை நடக்கும்போது சில நெகட்டிவ் நடக்கும், கெடுதலும் இருக்குது. சூரியன் கேது இணைஞ்சா தந்தைக்கு, அதாவது பித்ரு தோஷம் இல்லையா, தந்தைக்கு ஆகாது. தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டைச்சரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று தகராறு நடக்கும், இல்லை அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதோட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளி இல்லை மேல் அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு உங்களுக்கும் சரியான ஒரு உடன்பாடு இல்லாமல் போகலாம். ஸோ கொஞ்சம் சைலண்ட்டாக நீங்கள் இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. தேவையில்லாத பொறுப்புகளை தூக்கி தலைமையில் போட்டுக்காதீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. சரிங்களா. ஏன்னா துளாராசிக்காரனுக்கு 6ல் சனிவான் இருக்கிறாரு, வேலைப்போல் அதிகமான முறையில் வரும். சரிங்களா. ஸோ உங்களை பாராட்டியே உங்கள்கிட்ட பல வேலைகளை கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சரி, இப்போ துளாராசி பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் நமக்கு 2வது கல்யாணம் நடக்குமோ, அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ட்ராப் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு, நமக்கு திருப்பி 2வது கல்யாணம் நடக்குமா, நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு ஒரு கவலையில் இருப்பீங்க இல்லையா, அந்த கவலை இனி வேண்டாம். மறுமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமைத்து கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களை கேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுக்கும். அது இருந்தால் மாற்றிருக்கிறதுல அப்போ செகண்ட் மேரேஜுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த வரன் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு யோகம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தொழிலால் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்களா. இந்த நேரத்தில் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதில் எந்த துறையில் கிடைக்கும் அப்படின்னா, மிக முக்கியமாக பொதுப்பணித்துறையில் அரசாங்க வேலை, கப்பல் துறை, இராணுவத்தில் ஒரு வேலை, இந்த மாதிரி துறைகளை வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், இபி செக்ஷன் மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் ஒரு லட்சியமாக எடுத்திருப்பீங்க, நான் கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும். அந்த லட்சிய படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஸோ அதுக்கும் நான் சீட்டு கிடைக்கிறது, அதுக்கும் நான் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஒரு இடத்துல கண் சம்பந்தமான பிரச்சனை வந்துட்டு போல கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் வந்துட்டு போகும், கொஞ்சம் அதுலேயும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. மேலும் துளாராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கு, எஜுகேஷன் விஷயம் சூப்பருங்க, அதில் பிரச்சனை கிடையாது. இடம் மாறி சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ மேலும் உங்களுடைய துலாம் இருக்கு 10ல் குருவன் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை மற்றும் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணுறீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. லம்பா நமக்கு கிடைச்சிரும், நிறைய நமக்கு லாபம் கிடைச்சிடும் நினச்சி பெரிய முதலீடு பண்ணுவதற்கு ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து பார்த்து செய்யுங்க. சரிங்களா. ஏன்னா தொழில் முடக்கம் ஏற்பட, தொழில பெரிய அளவு லாபம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் அதில் கவனம் தேவை. போட்ட முதலீடை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. சரிங்களா. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருங்க. ரொம்ப அதில் முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் தொழிலை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் வேலையை விட்டுட்டு மற்றவங்களுக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் துளாராசிக்காரங்க தவிர்த்துருங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல யாருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுடைய வேலைக்கு தொழிலுக்கு பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குணமறிந்து உதவி செய், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் துளாராசிக்காரங்க. சரிங்களா. ஸோ வேலை தொழில் பார்க்குறதுல கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்க வேண்டியது அவசியமாக இங்கே இருக்குது. மேலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம், இந்த ஆகஸ்ட் 12 சூரியனுக்கு இது 2 கிரகமே 11 லாபஸ்தானத்தை இணைஞ்சிருக்க போகிறாங்க. எப்போவுமே உங்கள் ராசியில் நீசம் அடைவார் சூரியன். சரிங்களா. உங்களுக்கு பெரிய அளவு பலன் கொடுக்க மாட்டார். ஆனால் 11 ஆட்சி விட்டு அமர்கின்ற அந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்த்த மாதிரி லாப பண வரவுகள் உண்டு, திடீர் வரவுகள் உண்டு. ஏதோ ஒரு உறவுகள் உங்களை விட்டு இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு உறவை இழந்து அந்த உறவுகள் சேர்த்து வைக்கக்கூடிய பணம், காசு, சொத்து போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது உங்களுடைய முன்னோர்கள், பாட்டி, தாத்தா போன்ற உறவுகளாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அவங்க போட்டு வச்சு இன்சூரன்ஸ் பணம், அந்த பிஎஃப் பணம் போன்ற பணவர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பணம் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த பணமாக டக்குன்னு உங்களுக்கு திடீர் லாபமாக கிடைக்கும். சில பேர் மறைமுகமான வேலை தொழில் பார்ப்பீங்க, அதுலேயும் ஒரு லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வெளிநாட்டிலே வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் உண்டு. இந்த லாட்டரி டிக்கெட் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா. தாராளமாக அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். இந்த ஒரு புதிய தொழில் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், வேலைக்கோ தொழிலுக்கோ போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதில் சைன் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். மேலும் இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக துளாராசிக்கார்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் சிவ வழிபாடு, அதுவும் பிரதோஷ காலத்தன்று நந்தீஸ்வர பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ நந்தீஸ்வர பகவானுக்கு கண்டிப்பாக அருகம்புல் மாலை சாற்றி வணங்குங்கள், வில்வே இலை மாலை சாற்றுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்கும். ஸோ அருகம்புல் மாலை சாத்தும் போது உங்களுடைய உடல் நோய் பிணிகள் குறையும், மறையும். ஸோ அதே வில்வே இலை சாத்தும் போது ஆயுள் தீர்க்கமடையும். உங்களுக்கு தவறாமல் இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் விஷயம் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.